வணக்கம். என்ன இருக்கிறது தமிழில் என்று ஏளனமாக பேசும் சில திராவிட கூட்டத்திற்கு இந்த காணொளி. என்ன இருக்கிறது தமிழில் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் முட்டாள்கள், அறிவிலிகள். அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து ஃப்ரெண்ட்ஸ் என்று எழுதுங்கள் என்று சொன்னவர் நீங்கள் திராவிடத்தின் தலைமகனாக ஏற்றுக்கொண்ட, நீங்கள் சொல்லும்படி நொந்தை பெரியார், தந்தை பெரியார். யாருக்கெல்லாம் தந்தை என்று இன்று வரை தெரியவில்லை. ஈவே ராமசாமி என்று உங்களை விழிப்பதே சரியாக இருக்கும். இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக தமிழர்களை வீழ்த்துவதற்காக திராவிடத்தால் திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட நபர் ஈவே ராமசாமி அவர்கள். ஈவே ராமசாமி ராஜாஜியுடன் மிக நெருக்கமான தொடர்பு கொண்டவர். யாரை எதிர்க்கிறோம், எந்த கருத்தியலை எதிர்க்கிறோம் என்று சொல்லும் நபரையே அவர் கூடவே தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்தவர். அவர் பேசிய பார்ப்பன பிராமண கருத்தியல் என்பது ஓர் பிழைபோக்கான கருத்தியலாக இந்த நிலத்தில் விதைக்கப்பட்டது. இங்கு இருக்கும் தமிழர்கள், இங்கு இருக்கும் தமிழ் பார்ப்பனர்கள் வேறு, ஆரியர் வேறு, கைபர் போலன், அதற்கு முன்னத்தியராக இருக்கும் ஸ்டெஃபி புல்வெளி மக்கள், நாடோடி கூட்டம், அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள். இங்கு இருக்கும் தமிழ் பார்ப்பாரோ, ஆரியர் என்ற சொல்லோ, அந்த கருத்தாக்கமோ உண்மையான பிராமணர்களை குறிக்காது. இந்த புரிதல் இல்லாமல், இந்த புரிதலோடோ ஈவே ராமசாமி திட்டமிட்டு இந்த கருத்தியலை இந்த நிலத்தில் அவர் விதைத்தார். 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டில் நால்வர்ண கோட்பாடாகிய வருணாசிரம கோட்பாடு கிடையவே கிடையாது. விஜயநகர பேரரசின் வருகைக்கு பிறகு இங்கு தெலுங்கு பிராமணர்களால் சாதிய இறுக்கம் உண்டாக்கப்பட்டது. திட்டமிட்டு தமிழர்களிடமிருந்து நிலத்தை பிடுங்கி ஆட்சியாளர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டனர். அவர்கள் விஜயநகர பேரரசு, அதற்கு அடுத்து வந்த நாயக்க மன்னர்கள், மராட்டியர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை தமிழர்கள் நிலத்தில் செய்து முடித்தனர். இன்று தமிழர்கள் நிலமற்ற ஏதிலிகளாக, நிலமற்ற கூலிகளாக இருக்க காரணம் இடையில் வந்த ஆட்சியாளர்கள் செய்த பிழை. அவர்கள் தங்கள் இனத்தை முன்னிறுத்தி, தங்கள் மொழியை முன்னிறுத்தி ஆட்சியை கட்டமைத்தார்கள். தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் என்ற பிரிவினையை பார்க்காதீர்கள், இனவாதம் பேசாதீர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் பேசுவது இனவாதம் அல்ல, இன உரிமை அரசியல். நாங்கள் பேசும் அரசியல் இந்த மண்ணுக்கான அரசியல். நாங்கள் பேசும் அரசியல் இந்த பூமி பந்திற்கான அரசியல். பூமி பந்தில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அப்படி இருக்கையில் எங்களை எப்படி நாங்கள் இனவாதம் பேசுகிறோம் என்று நீங்கள் முத்திரை குத்த பார்க்கிறீர்கள்? நாங்கள் இன உரிமை அரசியல் பேசுகிறோம். எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆள்வோம் என்ற தார்மீக உரிமையை பேசுகிறோம். ஆந்திர நிலத்தை ஆந்திரர் ஆளட்டும், மலையாள நிலத்தை மலையாளி ஆளட்டும், கன்னட நிலத்தை கன்னடர் ஆளட்டும், குஜராத்தி நிலத்தை குஜராத்தி ஆளட்டும், பீகார் நிலத்தை பீகாரி ஆளட்டும், மத்திய பிரதேச நிலத்தை மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் ஆளட்டும், பஞ்சாபை சீக்கியர்கள் ஆளட்டும். இதே போல எங்கள் தமிழ்நாட்டை, தாய் திருநாட்டை, எங்கள் தமிழ் நிலத்தை, எங்கள் தாய் மண்ணை நாங்கள் ஆள்வோம் என்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்களில் தமிழர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய சில நபர்களும் தமிழர்களாக இந்த நிலத்தை ஆட்சி செய்யவில்லை,
தமிழர்களின் அறம் சார்ந்த ஆட்சியை அவர்கள் கொடுக்கவில்லை என்பதே நிதர்சன உண்மை. அப்படி இருக்கையில் எங்கள் தாய்நிலத்தின் தார்மீக உரிமையை, இறையாண்மையை கேட்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? இந்த நிலத்தை ஓர் தெலுங்கர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கும் சூழல் இருக்கிறது. 30 ஆண்டுகள் மற்றும் திராவிடம் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட வீழ்ந்து பல 100 ஆண்டுகள் ஆகிறது. வீழ்த்தப்பட்டோம், சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டோம், வஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டோம், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம். தமிழர்கள் நாங்கள் வீழ்ந்தே கிடப்போம் என்று நீங்கள் நினைத்தால் அது சாத்தியமில்லை என்பதுதான் இந்த திராவிடவாதிகளுக்கு நாங்கள் கூறும் பதில். கெஞ்சுவதில்லை பிறர்பால், பிறர்சை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோழழிந்தால் மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. இது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் புரட்சிகர பாடல். அதே போல பாவேந்தர் புரட்சி கவி தொடர்ச்சியாக தமிழர்களை உசுப்ப பல்வேறு பாடல்களை இயற்றி தமிழர்களுக்கு இன உணர்வும் மொழி உணர்வும் ஊட்ட வேண்டிய சூழல் அன்று இருந்தது. மற்ற நிலத்தில் போய் நீங்கள் தெலுங்கர்கள், நீங்கள் மலையாளிகள், நீங்கள் கன்னடர்கள், நீங்கள் குஜராத்திகள், நீங்கள் மராட்டியர்கள் என்று யாரையும் உசுப்ப வேண்டிய தேவை இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கன்னடர்களாகவே இருந்தனர், தெலுங்கர்களாகவே இருந்தனர். ஆனால் எங்கள் தமிழ்நிலத்தில் மட்டும் நாங்கள் மட்டும் ஏன் திராவிடர்களாக இருக்க வேண்டும்? திராவிடர்கள் என்ற போர்வையில் தமிழர் அல்லாதோர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் திராவிடம் என்ற ஒன்று. திராவிடம் அப்படி என்றால் அது திருடுமிடம் என்று கூட பொருள் கொள்ளலாம். தமிழ்தான் திராவிடம், தமிழ் திரிந்து தான் திராவிடம் என்றால், தமிழ் திரிந்து பால் திரிந்து விட்டது, பால் முறிந்து விட்டது, அந்த பாலை நாம் குடிக்க மாட்டோம். மறுபடியும் வேறு பால் வாங்கி தான் குடிப்போமே ஒழிய முறிந்த பாலை நாம் குடிக்க மாட்டோம். அதே போல திரிந்த சொல்லான சமஸ்கிருத சொல்லான திராவிடத்தை நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறீர்கள்? அது தேவையற்ற ஒன்று. இந்த நிலத்தில் திராவிட கருத்தியல் என்பதே தேவையற்ற ஒன்று. அந்த கருத்தியல் வீழும். திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழியத்தால் எழுவோம் என்பதே நாம் தமிழர் என்ற ஒருங்கிணைப்பின் ஆகச்சிறந்த அரசியலாக இருக்கிறது. தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே எல்லா தமிழர்களின் கருத்தாக்கமும் சிந்தனையும் எண்ணமும். தமிழர் ஓர்மை என்பது இனப்பற்றும் மொழிப்பற்றும் மேலோங்கும் போது தமிழர்கள் ஓர்மைப்படுவார்கள். சாதி மதப்பற்று அடிபடும் போது தமிழர்கள் ஒன்று சேர்வார்கள். தமிழ் சாதிகளின் ஒன்று கூடலில் தமிழர்களின் ஒன்று கூடல் சாத்தியம். தமிழ் குடிகளின் ஒற்றுமையே தமிழர்களின் வெற்றி. தமிழர்களை தொடர்ச்சியாக இந்த திராவிட நதிகள் சங்கை கடித்து குதறி ரத்தம் குடித்து கொண்டிருக்கிறது. தமிழர்களை வீழ்த்துவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட இந்த நிலத்தில் சாதிய இறுக்கம் திட்டமிட்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர மன்னர்களால் தெலுங்கு பிராமணர்களால் இறுக்கமாக கட்டப்பட்டது. அதற்கு முன்னர் இந்த நிலத்தில் குடிகள் இருந்தது. ஆனால் சாதிய ஏற்றத்தாழ்வு படிநிலை கிடையவே கிடையாது. இன்றும் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த கோவில், தியாகராஜர் கோவிலில் இன்றும் சாம்பவர் என்ற குடிக்கே பட்டம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பங்குனியில் கூட சாம்பவர் என்ற குடிக்கே பட்டம் கட்டுகிறார்கள். அப்படி இருக்கையில் தமிழ் மன்னர்களின் ஆட்சியில் ஏது சாதிய ஏற்றத்தாழ்வு? சாதிய ஏற்றத்தாழ்வு என்ற சிந்தனையே தமிழர்களிடம் அறவே கிடையாது. இவை திட்டமிட்டு வந்து குடியேறிய, வந்து எங்களை ஆட்சி செய்த, வந்து எங்களிடம் அந்த இருந்த நிலத்தை பறித்த, வந்து குடியேறிய வந்தேரிகளின் விஜயநகர மன்னர்களின், நாயக்க மன்னர்களின், மராட்டியர்களின்
சூழ்ச்சியால் திட்டமிட்டு இந்த நிலத்தில் சாதியம் விதைக்கப்பட்டது. நிலம் தமிழர்களிடமிருந்து பிடுங்கப்பட்டது. அனைத்தும் தமிழர்களை நிலமற்ற கூலிகளாக, ஏதிலிகளாக இந்த நிலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் வணிகமாக தமிழர்கள் 3% கூட இல்லை. இன்றும் இந்த நிலத்தில், தமிழ் நிலத்தில் தமிழர்கள் வணிகர்களாக, பெரும் வணிகர்களாக இல்லாமல் திட்டமிட்டே வீழ்த்தப்படுகிறார்கள். அனைத்தும் தெலுங்கர்களிடமும், மலையாளிகளிடமும், கன்னடர்களிடமும், மற்ற ஏனைய இனங்களிடமும் இருக்கிறது. அதற்காக கன்னடர்கள் இந்த நிலத்தில் வணிகம் செய்யக்கூடாது என்ற நிலை வர வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல. அதே போல தமிழ் நிலத்தில் இருக்கும் தமிழர்கள், கன்னட நிலத்தில் இருக்கும் தமிழர்கள் அங்கு இதே போல முழுமையாக சுதந்திரமாக வணிகம் செய்ய முடியுமா என்ற கேள்வி. எங்களை தொடர்ச்சியாக காவிரியில் தண்ணீர் கேட்கும் பொழுது தமிழர்கள் யார் என்று பார்த்து அடித்து துரத்தி பல முறை நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய இனப்படுகொலைகளை சந்தித்திருக்கிறோம். இனப்படுகொலை என்பது தமிழர்களுக்கு மட்டும் ஏன்தான் இவ்வளவு காலம் இத்தனை முறை இத்தனை இலக்கக்கணக்கான லட்சக்கணக்கான அளவில் தமிழர்கள் மட்டும் ஏன் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆந்திர காட்டுக்குள் செம்மறை கட்டை வெட்ட சென்றார்கள் என்று சொல்லி அத்தனை பேரை தெலுங்கு காவலர்கள் சுட்டு கொண்டார்கள். இந்த பக்கம் மலையாளிகள் எங்களை அணை 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 என்று விரட்டுகிறார்கள். இந்த பக்கம் கன்னடர்கள் அதே அணை என்ற பிரச்சனையில் எங்களை விரட்டுகிறார்கள். சர்வதேச ஆற்றுரிமை நீர் சட்டப்படி நீர் உரிமை கீழ்நாட்டிற்கே அதிகம். இது சர்வதேச உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை மீறியே கன்னடர்கள் தொடர்ச்சியாக அணை கட்டி, தடுப்பணைகளை கட்டி, தொடர்ச்சியாக பெரிய பெரிய அணைகளை கட்டி தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது என்ற நிலையில் உறுதியாக இருக்கிறார்கள். நீங்கள் யார் என்று முதலில் உணர்ந்து பார்த்தீர்கள் என்றாலே நீங்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்க மாட்டீர்கள். நீங்கள் எல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார்? கன்னட மொழி எப்போது உருவானது? தெலுங்கு மொழி எப்போது உருவானது? மலையாள மொழி எப்போது உருவானது என்ற அடிப்படை வரலாற்று புரிதலோடு சற்று சிந்தித்தாலே நீங்கள் உங்கள் தாய்க்குடியை எதிர்க்கிறீர்கள் என்ற நிலை வந்துவிடும். உங்கள் தாய்க்குடி நாங்கள் தமிழர்கள். எங்களிடமிருந்து, எங்கள் மொழியிலிருந்து பிரிந்து சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், சமஸ்கிருத மொழியை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், உள்வாங்கி கொண்ட காரணத்தினால் உங்கள் மொழி உருவாக்கப்படுகிறது. அவை திட்டமிட்டு உருவாக்கி கொடுக்கப்படுகிறது. தமிழர்களின் பெரும்பான்மை குறைய வேண்டும் என்பதற்காகவே தமிழர்களின் பெரும்பான்மை, தமிழர்களின் எண்ணிக்கை, தமிழர்களின் மக்கள் தொகை இந்த நிலத்தில் மட்டுமல்ல உலகம் பூரா இருக்கும் தமிழர்களை இன ஒடுக்குமுறை, இனப்படுகொலை, இனக்கட்டுப்பாடு, அதுதான் குடும்ப கட்டுப்பாடு செய்வதற்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்கிறார்கள். அப்படித்தான் சேர மன்னர்களின் வாரிசான, சேர மன்னர்களின் குடிகளான தமிழ் குடிகள் இன்று மலையாளிகளாக மாறி நிற்கிறார்கள். தமிழர்கள் மலையாளிகளாக இன்று திட்டமிட்டு ஒரு நம்பூதிரியால் உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதம், தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து உருவாக்கப்பட்ட மொழியால், மலையாளம் என்று அந்த மொழியால் உருவாக்கப்பட்டு அவர்கள் தங்களை தமிழர்கள் என்றே மறந்து கடந்து தாய்க்குடியே எதிர்க்கிறார்கள். இன்று அந்த நிலை இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. ஒளிவழியாக மாநில பிரிப்பு 1956 நிகழ்கிறது. ஒளிவழியாக மாநிலத்தை பிரிக்கும் போது அப்போது இருந்த தலைமையில் இருந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் தமிழர் அல்லாதோர் இருந்ததால் இந்த நிலத்தில் தமிழர்களின் பல்வேறு நிலங்கள், பல்வேறு ஊர்கள் பறிபோயின. உதாரணமாக தேவிகுளம், பீர்மேடு, பாலக்காடு, சித்தூர், பெங்காலூர், அதாவது இன்றைக்கு இருக்கிற பெங்களூர், பெங்காலூர், இவையெல்லாம் தமிழர்களின் சொந்த நிலம். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த நிலம். இன்றும் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் நிலம். அந்த நிலங்களை தொடர்ச்சியாக கூறு போட்டு பிரித்து கொண்டார்கள்.
நாம் இருப்பது மிச்ச சொச்சத்தில் தான். தமிழர்களின் நிலம் என்பது உலகம் முழுவதும் இருக்கும் நிலங்கள் தமிழர்களுக்கு சொந்தம் என்பது வேறு. உலகம் முழுக்க இருக்கும் நிலங்களை நீங்கள் எங்கு ஆய்வு செய்தாலும் எங்கு தோண்டினாலும் கிடைக்கக்கூடிய பொருள்களோ எதுவாக இருந்தாலும் அவை தமிழர்களின் தொன்மத்தை குறிப்பதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அன்று நீயும் நானும் நீயும் அன்று நம் முன்னவர்கள் பேசிய மொழி தமிழ்தான். அது இயற்கை மொழி. அன்னை தமிழ் என்பது இயற்கை மொழி, இயற்கையாய் உருவாக்கப்பட்ட மொழி, அறிவியல் மொழி. தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலே தமிழன் பெருமைக்குரியவன். நீங்கள் இயல்பாக சிந்தித்து பார்த்தாலே புரியும். நீங்கள் எல்லாரும் எப்போது இந்த மொழிக்காரர்களாக இந்த தாய்மொழியை பேசுபவர்களாக மாறினீர்கள் என்பது வரலாற்று புரிதலோடு வரலாற்று திரிபை படிக்காமல் வரலாற்று உண்மையை படித்து விளங்கி கொண்டீர்கள் என்றாலே புரியும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள்தான் உங்கள் எதிரி என்பது போல இந்த உலக நிலப்பரப்பில் உள்ள பல இனங்கள் அந்த வேலையை செய்கிறது. அதில் இந்தியா தொடர்ச்சியாக தமிழர்களை வீழ்த்துவதற்காக எப்பாடுபட்டாவது தமிழர்களை வீழ்த்தியாக வேண்டும், தமிழர்கள் என்ற கருத்தியல் வீழ வேண்டும். தமிழர்கள் என்பது கருத்தியலே இல்லை, தமிழர்கள் என்பது இனம். இவர்கள் சொல்வார்கள் திராவிடன் ரேஸ் என்று. திராவிடன் என்று திராவிடங்கிற சொல்லே எப்போ வந்துச்சு? அதை பார்க்கணும். அப்புறம் அப்படி ரேஸ் வரும். நீ சொல்கிறது ஹியூமன் ரேஸ், மனித இனம் அப்படின்னு சொல்ல வரப்ப நீ எப்படி திராவிடம் என்பது எப்படி மரபினமாக இருக்கும்? வாய்ப்பே இல்லை. திராவிடங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல். சமஸ்கிருத மொழி இந்த நிலத்தில் எப்போது உருவாக்கப்பட்டது அந்த வரலாற்றை பேசுவோம். சமஸ்கிருத மொழி யாரால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது அந்த வரலாறை பேசுவோம். அப்படி இருக்கையில் அதை எப்படி நீ மரபினமாக ரேஸாக எப்படி குறிப்பிடுகிறாய்? அடிப்படை முட்டாள்தனம், அடிப்படை மூடநம்பிக்கைவாதம், அடிப்படை கருத்தியல்வாதம், தோல்வியடைந்த வாதம் திராவிடவாதம் என்பது. தமிழர்கள் என்பதுதான் தமிழி, தமிழர்கள் தமிழ்தான் என்பதுதான் இந்த நிலத்தில் பேசக்கூடிய, பேசி இருக்க வேண்டிய, பேசப்பட வேண்டிய கருத்தியல் சரியான நிலைப்பாடு. தமிழர்கள் என்பது சரியான நிலைப்பாடு, திராவிடர்கள் என்பது பிழையான கோட்பாடு. உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு மேலும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றனாலும் தொடர்ச்சியாக சொல்வதற்கு தயார். நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள், சற்று சிந்தியுங்கள். சிந்தனை செய் மனமே. மனத்தை வைத்துக்கொண்டு மூளையை வைத்துக்கொண்டு மூளை என்ற உறுப்பை வைத்துக்கொண்டு சிந்திக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய பிழைபோக்கான மனநிலை. தங்கள் தாய்மொழி எல்லோருக்கும் முக்கியம்தான். ஆனால் என் தாய்மொழியின் தாய்மொழி தமிழ் அப்படின்னு தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், இன்னவர உலகில் இருக்கும் ஏனைய மொழிக்காரர்கள் சிந்தித்து விட்டாலே இந்த நிலத்தில் இந்த சிக்கல் இல்லை. தமிழை உலகம் பூராக கொண்டாடுகிறார்கள். தமிழை உலக மொழியியல் ஆய்வறிஞர்கள் தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழி என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். தமிழுக்காக தொடர்ச்சியாக பல விடயங்களை உலக நாடுகள் செய்கிறது. ஆனால் தமிழ் நிலத்தில் என்ன செய்கிறார்கள்? ரூ என்று மாற்றிவிட்டால் அது தமிழ் என்று நினைத்து கொண்டிருக்கும் திராவிட முட்டாள் கூட்டத்திடம் நாம் என்ன பேசுவது? ரூபாய் என்ற சொல் தமிழ் சொல்லா? ரூ என்று சொல் தமிழ் சொல்லா? அப்படியே இருக்கட்டுமே, வைத்துக்கொள்வோம். அப்படி ஒரு சொல்லாடலே கிடையாது, அது தமிழ் சொல்லே கிடையாது. அப்புறம் எப்படி அதை தமிழ் சொல்லுன்னு சொல்கிறீங்க? எவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான்னு தெரில. ஒன்று கூட இருக்கவும் முட்டாளாக இருக்கும், இல்லை தலைமை முட்டாளாக இருக்கும். எல்லா பயிலும் முட்டாளாக இருந்தால் என்ன தான் பண்ணுறது? எங்கே தான் படிக்கிறாங்க, என்ன தான் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியலை. என்ன பண்ணி தொலைகிறது? அடிப்படை முட்டாள்களிடம் நாடு சிக்கி கொண்டிருக்கிறது. மக்களை தொடர்ச்சியாக வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பசப்பு வார்த்தைகளையும் கவர்ச்சி வார்த்தைகளையும் பேசி, தமிழர் என்று தேர்தல் வரும்போது மட்டும் பேசி இவர்கள் தமிழர்களை தொடர்ச்சியாக வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த தர்மலிங்கம் அப்படிங்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட பையன் உதயகுமார், அவர் தான் அந்த முன்னாடி உள்ள அந்த சிம்பல், அந்த ரூபாய்க்கான வடிவம், அதை தயாரித்தது அவர் தான். அதுவே தேவநாகரி
அன்னைக்கு அதை ஏற்றுக்கிட்டு இருந்தவங்க திமுக. அதுவே தேவநாகரி அது இது கிடையாது. நீ அன்னைக்கு அதை ஏற்றுக்கிட்ட முட்டாள்தனமா. இன்னைக்கு ரூன்னு போட்டு நாடகம் ஆடுறியா? ரூபாய் தமிழ் இல்லை, என்ன செய்யலாம்? ரூபாய் தமிழ் இல்லை. நீ உண்மையிலே தமிழ் சொல்லவையே. உனக்கு இதே வேலை, தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு எல்லா கட்டடத்துலையும் எழுதி வச்சுருப்ப. ஆனால் தமிழை வீழ்த்துறதுக்கு என்ன வேலையோ அதை தொடர்ச்சியாக செய்வார். அது ஏன் இப்படி? இது ஏன்னு கேட்குறான். இனமாய் நீங்கள் தமிழர்கள் இல்லை, இனமாய் நீங்கள் தெலுங்கர்கள். நீங்கள் இருந்து விட்டு போங்கள். தெலுங்கர்களாக இருங்கள், மலையாளிகளாக இருங்கள், எல்லோரும் ஏதோ ஒரு இனத்தில், ஏதோ ஒரு குடியில், ஏதோ ஒரு இடத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் அந்த மொழிக்கு உண்மையாக இருப்பதில் சிக்கல் இல்லை. அந்த மொழியின் வரலாறு என்ன, அந்த மொழி எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அந்த மொழிக்கான வரலாறுகள் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டுள்ள பேசணும். ஒன்றுமே தெரியாமல் வரலாற்று திரிவுகளையே நம்பிக்கொண்டு இதே வேலை எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணி தொழில். தமிழர்கள் உலகுக்கு அறிவு, வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம். இன்று தமிழர்கள் மீதே நீங்கள் போர் தொடுத்து வீழ்த்துவதற்கு எங்கள் அறிவால் உருவாக்கப்பட்ட, எங்கள் அறிவால் நிலத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட பல விடயங்களை எங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துகிறீர்கள். தமிழர்களுக்கு எதிராகவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். என்ன செய்வது? தாய்க்குடி என்று இத்தனை காலங்களுக்கு தாய், சரி மகன் சண்டை போடுறான், சரி விடு, சகோதரத்துவம், பாசம், அன்பு எத்தனை காலத்திற்கு விட்டு விட்டு செல்வது? நாங்கள் உங்களின் தாய்க்குடி, உங்களுக்கு புரிய வேண்டுமல்லவா? எங்களுக்கு புரிகிறது, உங்களுக்கு புரிய வேண்டுமல்லவா? அந்த புரிதல் உங்களுக்கு இல்லவே இல்லையே. ஆந்திர நிலத்தை, தெலுங்கர் நிலத்தை தமிழர்கள் ஆண்டுவிட முடியுமா? தமிழர்கள் ஒரு வார்டு உறுப்பினர் ஆகிவிட முடியுமா? ஆனால் இந்த நிலத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகளாக முதல்வர்களாகவே இருக்கிறீர்கள். என்ன செய்வது? தமிழர்களின் தார்மீக உரிமை, இன உரிமை அரசியலை கேட்கிறோம், சுயநிர்ணய உரிமை கேட்கிறோம், இன்னர் லைன் பர்மிட் அதுவாது கொடுங்கிறோம். இல்லைன்னா தமிழ்நாடு தனிநாடு கொடு, போராடுவோம். தமிழ்நாடு தனிநாடு வேண்டும், கொடுப்பியா? கொடு, போராடுவோம். அதுதானே சரியானது. உலகம் பூர்வ தமிழ் நிலப்பரப்பு என்பது வேறு. ஆனால் இன்று என்ன நிலை? உலகில் இருக்கும் 15 கோடி தமிழர்கள், 15 கோடி தமிழர்களுக்கும் நாடு என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. மாநிலம் இருக்கிறது, அதுவும் தமிழர்களின் கையிலா இருக்கிறது? அதுவும் இல்லை. தமிழர்களை இந்த இந்திய ஒன்றியமும் திராவிடமும் சேர்ந்து திட்டமிட்டு தொடர்ச்சியாக வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் எத்தனை காலம் வீழ்வீர்கள்? எழுங்கள், தமிழர்களாக எழுங்கள், சாதியை தூக்கி ஓர வையுங்கள். அது குடி அடையாளம், அவ்வளவுதான். யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு குடியில், ஏதோ ஒரு இனத்தில், ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு நிலத்தில் பிறந்துதான் ஆக வேண்டும். புரிகிறதா? அதில் இருக்கும் தார்மீக உண்மை என்ன, வரலாறு என்ன, அதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். அது இல்லாமல் சும்மா முட்டாள்தனமாக ஐ பிலாங்ஸ் டு திராவிடன் ஸ்டாக்குங்கிறது என்னத்தை கொண்டு தொலைகிறது? என்ன ஸ்டாக்கு உனக்கெலாம் வராதா ஸ்டோக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கோபம் வருது, கோபங்கள் வருது. என்ன பண்ணுறது? கோபங்கிறது தமிழ் சொல்லல, சினம் வருது. என்ன பண்ணுறது? நிறையா கலந்து 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 பேசி தமிழை தொடர்ச்சியாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து. எந்த ஆட்சியாளர்கள் மீது ஆட்சியை செலுத்துகிறார்களோ அந்த மொழியின் தாக்கம் நம்மிடம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால்தான் இந்தியை தொடர்ச்சியாக இந்த நிலத்தில் நாங்கள் விடாமல் போர் செய்து காத்தோம். அது இந்தியை எதிர்த்து இந்திக்காக சாகவில்லை, தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தான். தமிழர்களின் உயிர் அவர்களின் மொழியில் இருக்கிறது. தமிழர்களின் உயிர் தமிழர் என்ற இன அரசியலில் இருக்கிறது. தமிழர்கள் தமிழை தங்கள் இன்னுயிரை விட மேலாக கருதுகிறார்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு இணையாக வைத்திருக்கிறார்கள்.
தமிழர்கள் தமிழ் மொழியை தங்கள் தாய்மொழியை உயிருக்கு இணையாக வைத்து நேசித்து வாழ்ந்து மறைந்த நிறைய பேர் இன்னுயிரை இதற்காகவே ஈந்திருக்கிறார்கள், தமிழ் மொழிக்காகவே. நீங்கள் உலகத்தில் பல்வேறு போராட்டங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் மொழிக்காக பெரும்பான்மையாக மாண்ட கூட்டம் தமிழர்கள். தமிழ் இனத்துக்காக பெரும்பான்மையாக மாண்ட கூட்டம் தமிழர்கள். தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியேர் அவர்க்கோர் குணம் உண்டு. அந்த குணத்தை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 கண்டிப்பாக தமிழர்கள் காட்டிவிடுவார்கள். தமிழர் உங்களுக்கும் ஒரு குணம் இருக்குல்ல, அந்த குணம் வெளிப்பட்டுரும். நீங்கள் சொன்னது தான் மிஸ்டர் அப்பா ஸ்டாலின். யாருக்கு அப்பான்னு தெரில, அது என்னன்னு கேட்குறேன். நக்கலா அப்பாங்கிறது, தாத்தாங்கிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்குறேன். தந்தைங்கிறது, நொந்தைங்கிறது, யாருக்கு நீ தந்தை? திராவிடர்களுக்கு தந்தையாக இருந்துட்டு போவா, ஒரு சிக்கலும் இல்லை. தமிழர்களுக்கு நீ ஏன் தந்தைன்னு கேட்குறேன். இந்த கீவீரமணின்னு ஒருவர் என்ன போட்டார், ஒரு தமிழ்னு தலைவராம், ஆனால் திராவிட கழகத்தோட தலைமையில் இருக்கார். ஏன் திராவிட இன தலைவர்னு போட்டுக்கிட்டேன் நீ என்ன தமிழ் தலைவர்? நீ தமிழ் தலைவரா? சொல்லுப்பா, தமிழ் தலைவரா? இல்லைல்ல, அப்புறம் என்ன? இதே வேலை எப்போ பார்த்தாலும் தொடர்ச்சியாக திராவிடம் திராவிடம் திராவிடம். திராவிடம்னாலே எனக்கு விடம்னாலே விஷம்னு இருக்குது. இல்லைங்கதா, திராவிடம்னாலே விஷம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா திருடர் முன்னேற்ற கழகம். அதெல்லாம் உண்மை சொன்னால் வலிச்சா என்ன பண்ணுறது? உண்மையை தானே சொல்கிறோம். திருடர்கள் முன்னேற்ற கழகம் திருடுறீங்களா இல்லையா? ஆற்று மணலை திருடினீர்கள், மலையை திருடினீர்கள், இந்த மண்ணின் வளத்தை திருடினீர்கள், தொடர்ச்சியாக திருடி கொண்டிருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் யார்? திருடர்கள். இயல்பான ஒன்று தானே. ஏன் கோபம் வருகிறது? வரக்கூடாது அல்லவா? ஆம், நாங்கள் திருடர்கள் அப்படி என்று ஒற்றுக்கொள்ளுங்கள். இதே வேலை பார்த்தாலும் அது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த கூட்டணி கட்சி அண்ணாத்தான் எங்களை சொல்லணும். கூட்டணி கட்சிங்கிற பேரில் போய் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம அண்ணங்களே போய் நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது? அவங்களுக்கு போய் வலு சேர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்காங்க. கேட்டால் பிஜேபி உள்ள வந்துருக்கணும். அவன் எந்த காலத்துலையும் நல்லத்தில் போட மாட்டான், வாய்ப்பே இல்லை. அவனோட கருத்தியல் இங்கே வெல்லாது. அவன் இந்து என்ற மத கோட்பாடை தூக்கி கொண்டு வருகிறான். நாங்கள் தமிழர்கள் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இந்துக்கள் அல்ல என்பதில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தமிழர்கள். தமிழர்கள் கட்டிய கோவில்கள் அனைத்தும் இந்த நிலத்தில் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கும் கோவில்கள், உலக நிலங்களில் இருக்கும் பல்வேறு கோவில்கள் தமிழர்களால் கட்டப்பட்டதே ஒழிய இந்துக்களால் கட்டப்படவில்லை. இந்து என்ற சொல்லாடல் இந்த நிலத்தில் எப்போது விதைக்கப்பட்டது, இந்து என்ற சொல்லாடல் யாரால் விதைக்கப்பட்டது என்பது உங்களுக்கே தெரியும். அது ஆங்கிலேயர்களால் அவர்களின் நிர்வாக வசதிக்காக உருவாக்கப்பட்ட சொல்தானே தவிர சரித்திரப்படி வரலாற்றுப்படி நீங்கள் இந்துக்கள் இல்லை, நீங்கள் தமிழர்கள், நான் தமிழர், நாம் தமிழர், அவ்வளோதான் நம்மளோட அடையாளம். இதையெல்லாம் சரி செய்து தமிழர்களாக நீங்கள் ஒருங்கிணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைத்தாலே ஒழிய இந்த நிலத்தை மீட்பதற்கான வழி இல்லை. இப்போது விஜய் என்ற ஒரு திரை கவர்ச்சியை கொண்டு வந்து உளவுத்துறை திட்டமிட்டு மீண்டும் தமிழர்களுக்காக இருக்கும் ஓர் கட்சியை, தமிழர்களுக்காக இயங்கும் ஓர் கட்சியை முடக்க பார்க்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை திட்டமிட்டு உளவுத்துறை முடக்க பார்க்கிறது. அதனால்தான் நாம் தமிழர் கட்சி கம்பம் போலவே விஜயின் தமிழக வெற்றி கழகம் அந்த கம்பம் உருவாக்கப்படுகிறது. அதே மஞ்சள் சிவப்பு கொடியில் புரிகிறதா உங்களுக்கு? திட்டமிட்டு தமிழர்களின் இந்த எழுச்சியை விரும்பாத இந்திய உளவுத்துறை, இந்திய அரசாங்கம், இந்த திராவிடர்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு தமிழர்களை மீண்டும் வீழ்த்தியே ஆக வேண்டும்
என்ற நிலையில் இந்த விஜய் என்ற திரைக்கவர்ச்சியை உள்ளே இறக்கிவிட்டிருக்கிறார்கள். பாவம் அவருக்கு தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது என்பது வேறு. பாவம் அவருக்கு என்ன தெரியும்? எழுதி கொடுப்பதை படிக்க தெரியும், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். விஜயின் அரசியல் அவ்வளவுதான். விஜய் உளவுத்துறையால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நபர், அவ்வளவுதான். விஜயை பற்றிய என்னுடைய பார்வை, விஜயை பற்றிய என்னுடைய பார்வை அவ்வளவுதான். அவர் உளவுத்துறையால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நபர். அதை வைத்து தமிழர்களை வீழ்த்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். தமிழர்கள் இனமாய் எழுகிறார்கள், தமிழர்கள் இனமாய் ஒன்று கூடுகிறார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கு குடிவாரி கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டத்திற்கு அத்தனை தமிழ் குடிகளும் ஒன்று கூடிவிட்டார்கள் என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது. தமிழ் குடிகளின் ஒன்று கூடலை திராவிடர்கள் விரும்பவில்லை, அதே போல இந்திய ஒன்றியமும் விரும்பவில்லை. தமிழர்களின் ஒன்று கூடலை இவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் தமிழர்கள் இனமாக இணைந்து விட்டால் இந்த நிலத்தில் திராவிடர்களின் ஆட்சி, திராவிடர்களின் எழுச்சி வீழ்ந்துவிடும். திராவிடர்கள் இன்று பெரும்பான்மையாக, பெரும் நில உடைமையாளர்களாக, பெரும் வணிகர்களாக, பெரும் முதலமைச்சர்களாக, பெரும் அமைச்சர்களாக, பெரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? அதற்கும் கீழும் எல்லா பதவிகளிலும் இருக்கிறார்கள் வச்சுக்கோங்க. அது வீழ்ந்துரும்ல, அது அவனுக்கு சிக்கலால் இருக்கும். அதனால தான் அன்றைக்கே பசும்பொன் முத்துராமலிங்கனார் என்ன சொல்கிறாருன்னா, திராவிடமும் இந்தியமும் ஒன்று, அவர்கள் ஒரு நாள் கட்டிப்பிடித்து கை கொடுத்து சங்கமிப்பார்கள். அதாவது அவர் எப்படி சொல்லியிருப்பார்னா, ஆரியமும் திராவிடமும் ஒன்று, அவர்கள் நம்ம தமிழர்கள்